Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. நம்ம My Dream Kitchen இன்னைக்கு ரோட் சைடு காளான் எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக இப்போ என்ன பண்ணனும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 100 கிராம் அளவு கேபேஜ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 200 கிராம் அளவு காளான் எடுத்துக்கலாம். நம்ம காளான் நம்ம வெளியில சாப்பிட்டோம் அப்படினா அதுல வெறும் கேபேஜும் மைதா மாவும் மட்டும் தான் இருக்கும். நம்ம வீட்ல செய்யும்போது நிறைய காளான் சேர்த்து சூப்பரா செய்யலாம். இப்போ நான் இது கூட 1/2 கப் மைதா எடுத்துர்க்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 கப், அதாவது 1/2 கப் மைதா எடுத்தால் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மொறுமொறுன்னு இருக்கும் அது பொரிக்கும் போது. இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி தெளித்து நம்ம அதை நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாமா? இவ்வளோதான் நான் தண்ணி டோட்டலாகவே சேர்த்துருந்தேன். இதிலே பிசைஞ்சு வரும்போது ஃபஸ்ட்டு பார்க்க பொடி பொடியாக இருக்கும். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து காளான் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். உப்பில் பட்டு காளான் தண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு மாவு கரெக்டாக வந்துடும் பக்கோடா பதத்தில். இது பிசைஞ்ச உடனே நம்ம உடனே பொரிச்சு எடுத்துடலாம். எடுத்து வச்சு அப்புறமா பொரிச்சிக்கலாம் அப்படின்னா பஜ்ஜி மாவு மாதிரி கொல கொல கொலன்னு ஆயிரும். அதனால் கையோட நம்ம எல்லாத்தையும் பேட்ச் பேட்சாக பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா சூப்பராக பொரித்து எடுத்து வச்சிடலாம். இது பொரிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி புஷ்ஷுன்னு நுரையெல்லாம் குறைஞ்சி நுரை அடங்கி வந்துடும். அப்படி ஆயிடுச்சு. நம்ம அப்ளை பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை அழகாக கிளறி விட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் பொரிச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்து சூடு பண்ண வச்சுருக்கேன். அது கூட 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தனால நான் 1/2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கலாம். இப்போ நான் செய்கிறது மேக்ஸிமம் நிறைய நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போதைக்கப்போ சூடாக செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கிறது மட்டும் பொரிச்சு வச்சுருங்க. யாராவது வரும்போது நம்ம அப்பப்போ சூடாக செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை ஒட்டுக்கா நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா நம்ம ஒட்டுக்கா இதை அப்படியே பஞ்சாக பெருசாக செஞ்சிடலாம். இப்போ நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துடலாம். இந்த ரெட் சில்லி சாஸ், இந்த சாஸஸோட அந்த ஒரிஜினல் ஸ்மெல் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கம்மியாயிரும். இல்லைன்னா ஓவர் பவரிங்காக தெரியும். இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்மெல்லை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம காளான் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணினா அதோடய ஃப்ளேவர் ஓவர் பவரிங்காக இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவர் பவரிங்காக இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சாஸஸ் எல்லாம். இப்போ நல்லா சாஸஸ் எல்லாம் வணங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துச்சு. நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளானை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த சாஸஸ்ல எல்லாம் கோட் ஆகிற மாதிரி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு காமிக்கல. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 3/4 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. இப்போது நான் அந்த மாவு கரைச்சி தண்ணி இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்ட கரைச்சி அதை இது கூட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு. இது கூட நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நான் இந்த கரம் மசாலா இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுண்டி சூப்பராக வந்திருக்குன்னு. அப்படியே குழம்புலான்னு க்ரீமியாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ நம்ம அழகாக குட்டி கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட மஷ்ரூம் காளான் ஃப்ரை எப்படி வேணால் சொல்லலாம், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்த்தியான ஃபுட்டான்னு கேட்டால் நீங்கள் அப்படியே இது மைதா விட்டுட்டு வீட்டில் பண்ணால் ரொம்பவே ஹெல்தி. ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட் வராது. அதனால் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்போவாவது ஒரு தடவை செஞ்சு கொடுக்குறதுக்கு ஓகே. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பச்சை வெங்காயம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கார்னிஷ் பண்ணதுமே கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கலாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான் இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பற்றில் அது அமுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.